பிரித்தானியாவிலிருந்து பறந்து வந்த ஆலோசனை முடிவை மாற்றிய ரணில். ரணிலுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எச்சரிக்கும் சஜித் பிரேமதாச. சம்பள அதிகரிப்பு மானியங்கள் குறித்து தேர்தல் ஆணைக்குழுவின் அதிரடி அறிவிப்பு. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எரிவாயு சிலிண்டரை தேர்தல் சின்னமாக தெரிவு செய்வதற்கான பின்னணி குறித்து தகவல் வெளியாகியுள்ளது. எரிவாயு சிலிண்டரை பெறுமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு பிரித்தானியாவிலிருந்தே ஆலோசனை கிடைத்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. பிரித்தானிய நிபுணரின் ஆலோசனைக்கு அமைய ரணில் விக்ரமசிங்கவின் வாக்கு சின்னமாக எரிவாயு சிலிண்டர் தெரிவு செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. பிரித்தானிய நிபுணர் டேவிட் ஜனாதிபதி தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளுக்கு நேரடியாக தொடர்பு பட்டுள்ளதாகவும் அவரே ஜனாதிபதிக்கு ஆலோசனைகளை வழங்கி வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இலங்கையில் ஏற்பட்ட எரிவாயு வரிசை மற்றும் பொருளாதார நெருக்கடிகளிலிருந்து மீட்டதை நினைவுபடுத்தும் வகையிலேயே இந்த ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. இதயம் சின்னத்தை கேட்ட ரணில் இறுதியில் சிலிண்டர் சின்னத்தை எவ்வாறு பெற்றார் என்பது தொடர்பில் பல தரப்பினராலும் பேசப்பட்ட விடயமாக மாறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாள் அறிவிக்கப்பட்டுள்ள அனைத்து வகையிலான சம்பள அதிகரிப்புகள் மற்றும் மானியங்கள் தற்போதைக்கு வழங்கப்படாது என தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இந்த சம்பள அதிகரிப்புகளும் மானியங்களும் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதியின் பின்னரே வழங்கப்படும் என தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். அண்மையில் அறிவிக்கப்பட்ட திடீர் சம்பள அதிகரிப்புகளை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதியின் பின்னர் நடைமுறைப்படுத்துமாறு தேர்தல் ஆணைக்குழு உரிய நிறுவனங்களுக்கு அறிவுறுத்தி உள்ளது. தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகளுக்கு வழங்குவதாக அறிவிக்கப்பட்டுள்ள மானியங்கள் நிவாரணங்களையும் தற்போதைக்கு வழங்க வேண்டாம் என தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் அறிவுறுத்தியுள்ளார். அரசாங்கம் யோசனைகளை முன்வைக்க முடியும் எனவும் எனினும் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி வரையில் அவற்றை நடைமுறைப்படுத்த அனுமதிக்க முடியாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் நீண்டகால அடிப்படையில் திட்டமிடப்பட்ட நிகழ்ச்சி திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு தடையில்லை என தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த 2022ஆம் ஆண்டில் நாட்டில் ஏற்பட்ட பாரிய பொருளாதார வீழ்ச்சி நிலை ஏற்பட்ட போது இந்த நாட்டை பொறுப்பெடுத்தவர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க என யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரான அங்கஜன் ராமநாதன் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளிப்பதாக அங்கஜன் ராமநாதன் இன்றைய தினம் தனது ஆதரவை வெளியிட்டுள்ளார். இந்த நிலையில் ரணில் விக்ரமசிங்கவிற்கு தாம் ஆதரவு வழங்கியமை தொடர்பில் தனது முகப்புத்தகத்தில் பதிவொன்றை உள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு வழங்க மேலும் 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தீர்மானித்துள்ளனர். தங்களது ஆதரவை இன்று கொழும்பு பிளவர் வீதியில் உள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் காரியாலயத்தில் ஜனாதிபதியை சந்தித்து வெளியிட்டுள்ளனர். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினரான சாரதி துஸ்மத ஆகியோரை இவ்வாறு ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி தேர்தல் பிரச்சார கூட்டம் ஒன்றில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இந்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர், நாட்டின் உன்னதமான சட்டத்தை நீதியமைச்சர் என்ற ரீதியில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீறியுள்ளதாக உயர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்தாமையின் ஊடாக ஜனாதிபதி மக்களின் அடிப்படை உரிமைகளை மீறியுள்ளார். அடிப்படை உரிமைகளை மீறிய ஒரு வேட்பாளராகவே முறை ரணில் தேர்தலில் போட்டியிடுகின்றார். இவ்வாறு மக்களின் அடிப்படை உரிமைகளை மீறியவர்களுக்கு தமது அரசாங்க ஆட்சியில் நீதிமன்ற நடவடிக்கைகளை எதிர்நோக்க நேரிடும் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் ஒன்றை பிற்போடுவது தவறான செயல் என நீதிமன்றம் அங்கீகரித்தமை மக்களுக்கு கிடைத்த வெற்றி என உள்ளூராட்சி மன்றங்களுக்கான எல்லை நிர்ணய தேசிய குழுவின் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார். அனுராதபுரத்தில் வைத்து கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இதன்படி ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் மாகாண சபை தேர்தல் நடாத்தப்படும் என நம்புவதாக தேசப்பிரிய தெரிவித்துள்ளார். எந்த ஒரு தேர்தலையும் நடத்தாமல் அல்லது ஒத்திவைப்பதனூடாக மக்களின் உரிமைகள் மீறப்படுவது
உள்ளதாக உயர் நீதிமன்றம் இதற்கு முன்பு பலமுறை தீர்ப்பளித்துள்ள நிலையில் இந்த தீர்ப்பு தொடர்பில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. நீதி வழங்கப்பட்டுள்ளதாகவே நான் காண்கின்றேன். ஆனால் மிகவும் தாமதம். இதன்படி ஜனாதிபதி தேர்தல் முடிந்தவுடன் இந்த ஆண்டு இந்த வாக்கெடுப்பை நடத்த ஆணைக்குழு நடவடிக்கை எடுக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம் என தேசப்பிரிய தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் அனுரகுமார திசாநாயக்க வெற்றி பெற்றதன் பின்னர் தேர்தலுக்கு பின்னரான வன்முறைகள் கடுமையாக ஏற்படலாம் என மூட்டு கட்சி உறுப்பினர்கள் தவறாக கருத்துரைத்து வருவதாக தேசிய மக்கள் கட்சியின் செயற்குழு உறுப்பினர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். பண்டாரகமவில் நேற்று நடைபெற்ற தேசிய மக்கள் கட்சியின் பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் கட்சியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க வெற்றி பெற்றதன் பின்னர் தமக்கு எவ்வாறான சூழ்நிலை ஏற்படும் என்பது குறித்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன உறுப்பினர்கள் கலந்துரையாடியதாக நலிந்த ஜெயதிச மேலும் கூறியுள்ளார். உக்ரைனில் மட்டுமன்றி பிரித்தானிய நிலைகள் மற்றும் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் மீது தாக்குதல் மேற்கொள்ளும் என ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சர் வெளிப்படையாக கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பிரித்தானியா வழங்கியுள்ள ஆயுதங்களை உக்ரைன் பயன்படுத்தினால் ரஷ்யா கடுமையான தாக்குதலில் இறங்கும் என்று அதன் நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் குறித்த அறிக்கையால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளதுடன் இரு நாடுகளுக்கும் நேரடியாக மோதும் நிலை ஏற்படலாம் என்ற அச்சம் மேலோங்கியுள்ளது. இதற்கான காரணம் பிரித்தானியா பல நவீன ரக ஆயுதங்களை உக்ரைனுக்கு வழங்கியுள்ள நிலையில் அமெரிக்கா வழங்கியுள்ள ஆயுதங்களை காட்டிலும் பிரித்தானியா சிறிய அளவிலான ஆயுதங்களை தான் கொடுத்துள்ளது. இந்த நிலைமை மோசம் ஆனால் ரஷ்யா உக்ரைன் மற்றும் வேறு நாடுகளில் உள்ள பிரித்தானிய தளங்களை ஏவுகணை கொண்டு தாக்கக்கூடும் என குறிப்பிடப்படுகின்றது. இதேவேளை அவ்வாறு நடந்தால் பிரித்தானியா இதற்கு பதிலடி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகுவதுடன் போருக்கு வித்திடலாம் என தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இதனால் அறிவிக்கப்பட்டுள்ள அனைத்து வகையிலான சம்பள அதிகரிப்புகள் மற்றும் மானியங்கள் தற்போதைக்கு வழங்கப்படாது என தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இந்த சம்பள அதிகரிப்புகளும் மானியங்களும் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதியின் பின்னரே வழங்கப்படும் என தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். அண்மையில் அறிவிக்கப்பட்ட திடீர் சம்பள அதிகரிப்புகளை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதியின் பின்னர் நடைமுறைப்படுத்துமாறு தேர்தல் ஆணைக்குழு உரிய நிறுவனங்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. கடற்தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகளுக்கு வழங்குவதாக அறிவிக்கப்பட்டுள்ள மானியங்கள் நிவாரணங்களையும் தற்போதைக்கு வழங்க வேண்டாம் என தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் அறிவுறுத்தியுள்ளார். அரசாங்கம் யோசனைகளை முன்வைக்க முடியும் எனவும் எனினும் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி வரையில் முடியாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் நீண்டகால அடிப்படையில் திட்டமிடப்பட்ட நிகழ்ச்சி திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு தடையில்லை என தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.